கூடுதல் ஆகுறதுனா பொங்கல் மாதிரி வந்துடும். இதுதான் அந்த கஞ்சி நம்ம குடிக்கிற பருவம். சரியோ நிறைய காலம் நாங்கள் குருணல் கஞ்சி சாப்பிட்டுக்கிறோம். குருணல் சோறும் அம்மா சமைக்கிறோம். முதல் குருணல் சோறும் அந்த பயத்தங்காய் சுண்டல் தான் எனக்கு அம்மாவோட பிடிச்ச சாப்பாடு. வணக்கம். என்னென்னு சொன்னால் இன்றைக்கு ஒரு சமையல் வீடு அவங்கள சந்திக்க வந்திருக்கேன். என்ன சமையல்னு சொன்னால் இன்றைக்கு கஞ்சி தான் நாங்கள் காய்ச்சப்போம். இப்போ காலை உணவாக நம்ம அதிகமாக செய்கிற வீட்டில் செய்கிற ஒரு பழங்காலத்து கஞ்சி சொல்லலாம். என்ன சொல்கிறோம், பச்சரிசியில் அந்த கஞ்சி காய்ச்சுவாங்க. அடுத்தது அந்த இலக்கஞ்சிலாம் காய்ச்சுவாங்க. தாண்டி இந்த உப்பு கஞ்சி காய்ச்சுவாங்க. கஞ்சியில் நிறைய வகையான கஞ்சிகள் இருக்குது. அப்போ நாங்கள் இப்போ செய்ய போகிறோம் என்னென்னு சொன்னால் அந்த குருணலில் காய்ச்சிற கஞ்சி தான். முதல் அம்மா எங்களுக்கு சின்ன வயசில் அம்மா அதிகமாக எங்களுக்கு செஞ்சு வந்துருக்காங்க. வீட்டில் நிறைய தினம் சாப்பிட்ருக்கேன் நான். முதல் அதிகமாக என்னென்னு சொன்னால் வீட்டில் நெல்லெல்லாம் குத்துவாங்க. அதை தாண்டி இப்போ நெல் குத்தி சாப்பிட்றது குறைவு. எல்லாருமே இப்போ கடையில் அரிசி வாங்கி தான் சாப்பிட்றாங்க. அப்போ அந்த காலத்தில் அந்த குருணல் அதிகமாக எல்லோரும் சாப்பிடுவாங்க. சோறு சமைச்சு சாப்பிடுவாங்க, இப்படி கஞ்சி ஆச்சு சாப்பிடுவாங்க. காலையில் என்னென்னு சொன்னால் இப்போ பிரேக்ஃபாஸ்ட் போட்டு வர சாப்பாடெலாம் சாப்பிட்றாங்க. ஆனால் முதல் என்னென்னு சொன்னால் இப்போ குருணலை ஆக்கி போட்டு அதில் எடுத்து ஒரு சம்பளை போட்டு சாப்பிடுவாங்க, ஒரு கறியை வச்சு சாப்பிடுவாங்க. அதை தாண்டி கஞ்சி ஆச்சு சாப்பிடுவாங்க. அதிகமாக இலகுவாக செய்யக்கூடிய கஞ்சி தானே இது. அவ்வளோ நேரம் நமக்கு எடுக்காது நினைக்கிறேன் நான். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைய அம்மாட இந்த குருணல் கஞ்சி எப்படி வருதுன்னு பார்ப்போம். நெல் அவிச்சு மில்லில் கொண்டு குத்தி அதில் தலைப்பு இது தலைப்பை திரும்ப கொளிச்சு எடுக்கிறேன்னு சொன்னால் இதை அடி சோறு சமைக்கலாம். இந்த அடியை சரியோ. இது கொஞ்சம் இந்த அரிசியில் உடைஞ்ச பருவம், நல்லா உடைஞ்ச பருவம். அதை விட இது கடுமையாக உடைஞ்ச பருவம். இதைத்தான் நம்ம கஞ்சி காய்ச்சுறதுக்கு எடுப்போம். இது சின்ன குருணை சோறு சமைக்கிறடா கருவாடு சுண்டல் அப்படி சமைச்சு சாப்பிட்றோம் அப்படின்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இது அடி இது முன்னொரு நேரம் என்ன வேறடா நிறைய குருணல் நிறைய சாப்பிடுவாங்க. நல்லா வச்சு குத்தி வேலஞ்சி அந்த குருணலில் சோறு சமைச்சி இல்லை கஞ்சி காய்ச்சி. இப்போ காய்ச்சல்னு சொன்னாலும் அது உப்பு கஞ்சி உப்பை மட்டும் போட்டு தண்ணியில் காய்ச்சி குடிப்பாங்க. குடிச்சா அந்த தடிப்பல் காய்ச்சலுக்கெல்லாம் நல்ல மஞ்சள். இப்போ கொஞ்சம் நான் நெல்லை வச்சு குத்துறதால கொஞ்சம் ஆசமாக இருந்து கனாலம் அந்த கஞ்சி காய்ச்சின்னு கொஞ்சம் காலையில் கஞ்சி காய்ச்சி குடிக்கப்பட்டேன் நான். நிறைய நாள் கஞ்சி காய்ச்சி நெல் வயலில் விட்டு நெல் தாங்க. அதில் குத்தக்குள்ள சில மில்லுகளில் பெரிய கல்லுகளை மட்டும்தான் எடுத்து அனுப்புகிறாங்க. சின்ன மண்ணில் எடுக்கிற கஷ்டம் மில்லுகளில். அதெல்லாம் நம்ம கொஞ்சம் அரிச்சு தான் எடுக்கணும். கீழே மண் வரும். மண் குருணல் பிறந்த மண் எவ்வளோ மண் இருக்குன்னு பால் இப்போ நேரத்தோட விடுறதில்ல. இதை வரிச்சு கல்லில் வரிச்சு எடுத்து போட்டு தண்ணியையும் உப்பையும் ஊற்றி அவிய போட போகிறோம். இந்த குருணலை கொஞ்சம் அவிஞ்ச பிறகு நம்ம பால் ஊற்றி கொஞ்சம் அவியட்டும். உப்பு என்ன அவிய விட போகிறோம்.
கொதிக்குது. கொதிக்குது. பால் புளிஞ்சு வச்சிருக்க அளவுக்கு. சின்ன அரிசி குறுநலோட வந்து தூதுவளை இலை போட்டு காய்ச்சி கொடுப்பாங்கல்ல, அந்த சளி உடம்புல சளி இருக்கிறாக்களுக்கு அந்த தூதுவளை கஞ்சி நல்ல மாடி சொல்லுவாங்க. நாங்கள் வந்து நிறைய நாள் காய்ச்சி கொடுத்துருக்கோம். முதல்ல ஸ்கூல்களில் பிள்ளைகளுக்கும் காய்ச்சி கொடுப்பாங்க சின்னாக்களுக்கு. இப்போ நீங்கள் விரும்பினா இலை கஞ்சி காய்ச்சி குடிக்கலாம். குறுநல் அவிய ஒன்றுமா தண்ணி எல்லாம் வத்திட்டு நல்லா. இப்போ நான் பால் விட போகிறேன். தண்ணி வற்றிட்டு பாலெல்லாம் விட்டாச்சு. இனி நம்ம அந்த பதத்தை பார்த்து அதுக்கு அந்த பிறகு உப்பு காணுமெண்டா இப்போ போட்டு இருக்கிறானே. இப்போ கஞ்சியில் எவ்வளோ கஞ்சிகள் இருக்குண்ணே. பழங்கஞ்சி இருக்குது, அடுத்து உப்பு கஞ்சி, அடுத்து இந்த குறுநல் கஞ்சி, அடுத்து பச்சரிசி கஞ்சி, இவ்வளோ வகையான கஞ்சிகள் இருக்குது. நாங்கள் சின்ன உள்ள அம்மா எங்களுக்கு அந்த குறுநல் கஞ்சி காய்ச்சி தருவோம். அதிகமாக குடிச்சிக்கிறேன் நான். இப்போ செய்கிற குறைவம்மா அந்த டைம் நிறைய சாப்பிட்ருக்கேன் நான் குறுநல் கஞ்சி. குறுநெல்லாம் அதிகமாக இருக்கும். வாளியில் போட்டு அப்படியே மூடி இருக்கும். இப்போ குறுநல் காண கிடைக்காது. மில்லில் போய் வாங்கி வரணும் தேவை வேண்டியதுன்னா. வீட்டில் இப்போ குறுநல் இருக்கிற குறைவு. அரிசி வச்சுதா இப்போ தேங்காய் பாலில் மட்டும்தான் நம்ம காய்ச்சணும் மண்டி இல்லை. மற்ற பசுப்பால் வட்டி காய்ச்சலாம், எருமை பால் ஊற்றி காய்ச்சலாம். விரும்பினா எந்த பாலையும் ஊற்றி காய்ச்சி கொள்ளலாம். காலை சாப்பாடு மட்டும் சாப்பிடலாமா இல்லை வேறு சாப்பிடலாம்? நைட்லேயும் கொஞ்சம் சாப்பிடலாம். விருப்பம் மாட்டாங்க அது சாப்பிட்றான். கூடுதல் ஆகுதுன்னா பொங்கல் மாதிரி வந்துடும். இதுதான் அந்த கஞ்சி நம்ம குடிக்கிற பருவம். சரியோ கஞ்சி ரெடி மறக்கப்படும். கஞ்செல்லாம் காய்ச்சி முடிஞ்சு நாங்கள் நீ சாப்பிட்டு பார்க்க போகிறோம். நல்லா சூடாக இருக்குண்ணே கஞ்சி. நிறைய காலம் இருக்கும். நாங்கள் குறுநல் கஞ்சி சாப்பிட்டு குறுநல் சோறும் அம்மா சமைக்கிறோம். முதல் குறுநல் சோறும் அந்த பயத்தங்காய் சுண்டல் தான் எனக்கு அம்மாவோட பிடிச்ச சாப்பாடு. இப்போ குறுநல் சோறுக்கும் அந்த பயத்தங்காய் சுண்டலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதாண்டி கஞ்சி காய்ச்சிறது இப்போ குறைவு. இப்படி ஒரு நான் சொல்கிறது இப்படி இப்போ நாங்கள் ஸ்கூல் போகிற டைமில் நினைக்கிறேன். நான் இப்போ 8ஆம் ஆண்டு அவன் அந்த படிக்கிற டைம்லாம் இந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்னாங்க. அதுக்கு பிறகு குறைவு அப்படியே மாந்தி போயிட்டு சாப்பாடெல்லாம். இப்போ கஞ்சி காய்ச்சல் கடன் குறைவு. அம்மா இப்போ காலையிலேருந்து நான் கடையில் இப்படியே பற்றி நான் வாங்கினேன். அப்படி அடின்னு சாப்பாடெல்லாம் சாப்பிட்றேன். இப்போ என்னம்மா சாப்பாடெல்லாம் மறந்து போயிட்டேன். இப்போ காசு செலவு இல்லாமல் அப்படியே சாப்பாடு செலவு இல்லாத. ஓ கடையில் போகல இப்படி ஒரு 500 ரூபா வேணும் காலை சாப்பாடு வாங்கண்டா. சாப்பாடு வந்து இல்லை, நான் மாவடிச்சு வச்சு புட்டாயிரம் அவிச்சு கொள்கிறான். குறைவு இப்போ வேலை கொஞ்சம் கூட நினைக்கிறேன். கஞ்சி காய்ச்சிற விதம் எல்லாம் குறைவு இப்போ. நல்லா இருக்கு. எனக்கு எப்பயும் இந்த இனிப்பான சாப்பாடு பிடிக்கும். அதிகமாக உரைப்ப சாப்பிட்றான் இருந்து ஆனால் இனிப்பு தான் எனக்கு விருப்பம்.
இனிப்பு அளவாக இருக்கணும். அளவாக இருக்குது. சுடு சாப்பிடலாம் இருக்குது. இப்போ உங்களை நான் பார்க்க வச்சு சாப்பிடலாது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி நினைக்கிறேன். அந்த கஞ்சன்ற எல்லாம் சாப்பிட்டுப்பீங்க செஞ்சு ஒரு தரம் உங்களோட வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. நம்ம அது வந்து உடம்புக்கு ஆரோக்கியமான உணவு வந்து மற்றது இலகுவாக செமிவாடடையக்கூடியது. அது வீட்டில் நம்ம நெல்லை நம்ம அவிச்சு அதை காய வச்சு அதை கொண்டு நம்ம கொத்தி அதில் வார அந்த குருணை தான் அப்படியும் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கடையில் குருணை வாங்கலாம். நம்ம அப்போ அதிகமாக இடங்களில் அரிசி காய்ச்சி வாங்கி தான் சாப்பிட்றாங்க அரிசி மூட்டை. அப்போ அதில் குருணை எடுக்கிற கஷ்டம் பண்ணி எடுக்கலாம். அதில் குருணை இல்லை அப்படி வாங்கல, மில்லுலாம் வாங்கணும். இல்லை அப்படி வாங்க வேண்டியது இல்லை. இது நீங்கள் அரிசி மூட்டை எடுக்கலாம். அந்த மூட்டையில் அதில் குருணை நம்ம குடிச்சு எடுக்கலாம். அப்படி வரும் அதில் குருணை இல்லை அதில் எடுக்கிறது சோறு சமைக்கக்கூடிய மாதிரி அளவாக தான் அந்த அரிசி மூடையை பிக் பண்ணியிருப்பாங்க. அதில் குருணை வராது. மதியத்துலேயும் சோறு இந்த குருணல் போட்டு சுண்டல் எதுவும் செய்து சாப்பிட்றீங்க. அரிசியில் கருவாடு சுண்டல் அப்படியெல்லாம் சாப்பிட்ருக்கோம். சரி, இப்போ நீங்களும் நம்ம வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி சாப்பிடாது கஞ்சின்றக்குள்ள இப்போ இலவ கஞ்சின்ற சொல்கிறேன். என்ன இலவ நமக்கு ஆரோக்கியமான சொல்ல போனால் ரெண்டு சொல்கிறேன். முன்முறுக்கையில் அடுத்தது என்ன நம்ம தூதுவளை இல்லை, அடுத்தது முருங்கை இல்லை. என்ன இலை நமக்கு விருப்பமோ அந்த இலையை போட்டு நம்ம இந்த கஞ்சியோட சேர்த்து நம்ம செஞ்சு சாப்பிடலாம். அதை தாண்டி வேற என்ன நம்ம மொத்தமாக எல்லா இலையை ஒருமிக்க போட்டு சாப்பிடலாம். எந்த இலை பிடிக்குமோ அந்த இலையும் போட்டு காய்ச்சி கொள்ளலாம். என்னச்சுன்னா இடையில கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் நின்றுது போடலை. நாங்கள் இடையில கொஞ்சம் வேலானே இப்போ தம்பி பிறந்த பிறகு கொஞ்சம் வீட்லேயும் கொஞ்சம் பிஸி, கொஞ்சம் அதிகமாக வேலை கூட. அதால் கொஞ்சம் நிறைய வேலைகளால் வீடியோ கொஞ்சம் போடலாம் போயிட்டு எனக்கு. வீடியோ இடையில பார்க்காம விட்டுருப்பீங்க. கட்டாயம் இந்த வீடியோவில் இனி பாருங்கள் தொடர்ச்சியாக. இனி எங்களோட வீடியோ வந்து கொண்டிருக்கும் தொடர்ச்சியாக. நாங்கள் வளமையாக எப்படி போடுறோமோ அதே வந்து கொண்டிருக்கும். இந்த வீடியோ எல்லாருக்கும் படிச்சுக்க நினைக்கிறேன். இன்னொரு நல்ல ஒரு வீடியோட உங்களை சந்திக்கணும். நம்ம வேறு இனி தொடர்ந்து நாங்கள் வீடியோ போடுவோம் பாருங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். உங்களிடம் வந்து விடைபெறேன் நான் உங்கள் லிங்கா. பாய்.